சேட்டலைட் அப்படின்னா என்ன, ஏன் தேவைப்படுது? அந்த அமெரிக்கா ரஷ்யா போட்டியில் யார் முதல்ல விண்ணுக்கு போகிறது, ஸ்பேஸுக்கு போகிறது அப்படிங்கிற போட்டியில் ரஷ்யா வந்து யூரிக் ஆயில், அதாவது ஸ்பேஸ் மட்டும் அனுப்புகிறாங்க. லோ எர்த் ஆர்பிட் 400 கிலோமீட்டர் நிறுத்தியே கொண்டாந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டாக் அனுப்புகிறாங்க, அது மாதிரி அனுப்புகிறாங்க. அதெல்லாம் முன்னே புடச்சிருந்தோம். நாசா என்ன பண்ணுறாங்க, யூஎஸ்ஏ என்ன பண்ணுறாங்க, மனிதர்களே என்ன பண்ணுறாங்க, விண்வெளியில் இறக்கிறாங்க. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த மனிதர்கள் வந்து விண்வெளியில் அந்த மூணில் லேண்ட் பண்ணிட்டு திரும்ப ரெக்கவர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு இந்தியா வந்து நான் வந்து விண்வெளியில் அந்த திட்டங்களே கொண்டு வர்றாங்க. திட்டம் 1969 தான் இஸ்ரோங்கிற எங்கோ பார்வை அமைப்பு இருக்குது. அதான் இஸ்ரோங்கிற அமைப்பு கொண்டு வர்றாங்க. முன்பாக இடத்துல அந்த ஸ்டேஜ் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அனுப்பிய சேட்டலைட் வந்து ஆரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ரோஹிணிங்கிற செல்ஃபை நம்மளே என்ன பண்ணுறாங்க நடத்துகிற மாதிரி இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரே சமயத்தில் லைவ் பண்ணுறோம். அப்போ நம்ம செல்லில் பண்ணுறோம், வாட்ஸ்அப் லைவ் பண்ணுறோம், நீங்கள் வேறு ஏதாவது ஜூம் மீட்டிங் கலந்துக்கிறோம், அது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் விண்வெளி தொழில்நுட்பம் தான். இந்த அளவுக்கு லைவ் ப்ராட்காஸ்ட் சேர்ந்து அந்த அளவுக்கு லோடு சப்போர்ட் பண்ணுது நம்மளுக்கு. ஓகேவா? இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ணணும், விண்வெளியில் நம்மளுடைய சேட்டலைட் இருக்கணும். இப்போ